ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் கூட கிரிக்கெட் மேட்ச் பார்க்க ஸ்டேடியம்க்கு போறீங்க. மேட்ச் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா யாரோ உங்களை கயிறு போட்டு சீட் கூடவே நல்லா கட்டிடுறாங்க. உங்களால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. அப்போ ஒரு மேஜிக்கல் வாட்டர் டிராப்லெட் ஸ்டேடியமோட மிடில்ல போடுறாங்க. இந்த மேஜிக் வாட்டர் எவ்ரி செகண்ட் டபுள் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் 1 டிராப்பா இருக்கு, அடுத்த செகண்ட் 2 டிராப்ஸ், அதுக்கு அடுத்த செகண்ட்ல 4 டிராப்ஸ். 1 மினிட் கழிச்சு பார்த்தா ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு தான் தண்ணி இருக்கு. சரி, இப்படியே போனா ஸ்டேடியம் ஃபுல்லா ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும். எப்படியும் அதுக்குள்ள நம்மள யாராச்சும் காப்பாத்திடுவாங்க. நம்ம ஒரு சின்ன தூக்கம் போடலாம்னு நீங்க தூங்குறீங்க. கரெக்டா 12 o'clock ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ 12:59 52 செகண்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour முடிஞ்சிருச்சு. at 12:59 55 செகண்ட்ஸ்ல 92% ஆஃப் ஸ்டேடியம் இன்னும் காலியா தாங்க இருக்கு. ஆனா 56 செகண்ட் இப்ப பாத்தீங்கன்னா 25% ஆஃப் ஸ்டேடியம் தண்ணியில ஃபுல் ஆயிடுச்சு. 57 செகண்ட்ல 50% ஃபுல் ஆயிடுச்சு. 58 செகண்ட் ஆல்மோஸ்ட் மொத்த ஸ்டேடியமும் ஃபுல் ஆயிடுச்சு. கரெக்டா டைம் 1 ஆகும்போது மொத்த ஸ்டேடியமும் தண்ணியில முழுகிடுச்சு. நீங்களும் ஃபுல்லா முழுகிட்டீங்க. மூச்சு விட கூட முடியாம கஷ்டப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் 59 மினிட்ஸ்க்கு தண்ணி பெருசா ஃபில் ஆகல. பட் ஜஸ்ட் 1 மினிட்ல மொத்த ஸ்டேடியமும் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் டாக்டர் ஆல்பர்ட் பார்ட்லெட்ன்றவர் கண்டக்ட் பண்ணாரு. டு எக்ஸ்பிளைன் தி பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் growthனு சொன்னது ஏதோ பெரிய கான்செப்ட், கஷ்டம்னு நினைக்காதீங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்த மாதிரி தாங்க அது. ஸ்டார்டிங்ல growth ரொம்ப கம்மியா இருக்கும். பட் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்த மாதிரி வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். இதை நீங்க வாரன் பஃபட்டோட வெல்த் கிராஃப்லயே பார்க்கலாம். தன்னோட 50 வயசு வரைக்கும் ஜஸ்ட் 300 மில்லியன் நெட்வொர்த்தோட இருந்தாரு. அடுத்த ஜஸ்ட் 5 இயர்ஸ்ல $1 பில்லியன் earn பண்ணாரு. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல 3 பில்லியன், அப்புறம் 6 பில்லியன், இன்னைக்கு அது 156 பில்லியனா இருக்கு. சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காம்பவுண்டிங் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் growthோட பவர். பட் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் இதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல ரிச் பீப்புளுக்கு மட்டுமே தெரிஞ்ச காம்பவுண்டிங் அண்ட் மணி ரோல பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்களும் உங்க பினான்சியல் சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிரெடிட் கார்டு தி ஹிடன் ட்ராப். காம்பவுண்டிங்கோட பவரை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஸ்டோரிய சொன்னான். மச்சான், என்னோட அம்மா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு டெம்பரரியா லோன் வாங்கினாங்க. நான் அவங்க கிட்ட லோன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஜஸ்ட் 2% சொன்னாங்க. 2%னா என்னமான்னு கேட்டேன். அதான்டா 2% தாண்டான்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட்ல வெறும் நம்பர் மட்டும் இல்ல, அதோடவே ஒரு டைம் லைனும் இருக்கு. சோ அந்த 2% என்னன்னு அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொன்னேன். அவங்களும் உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி 2% இன்ட்ரெஸ்ட்னு சொன்னி அது என்னன்னு கேட்டாங்க. ஓ அதுவா, 2% per month நீ சொன்னாங்க. என்னது 2% per month தான்? எங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. 2% per month 1 இயருக்கு நீங்க 24% கட்டணும். இது புரிஞ்சுக்காம அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. இதை கேட்டவனோட ஃப்ரெண்டு, நம்ம அம்மாக்கெல்லாம் எதுவுமே தெரியல, எவ்வளவு வெகுளியா இருக்காங்க. அப்ப நம்மளால மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டான், எங்க அம்மா வச்சு பரவாயில்ல 24% இன்ட்ரெஸ்டோட கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா நீ கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருக்கே, அதுக்கு நீ இயர்லி 26 to 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டணுமே. அப்படி பார்த்தா எங்க அம்மாவே உன்னை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். சோ நம்ம அம்மானும் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிச்ச நிறைய பேர் இன்னைக்கு இந்த மிஸ்டேக்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்குலாம் கிரெடிட் கார்டு கம்பெனில நிறைய ரிவார்ட்ஸ் தராங்களே, பாத்திருக்கீங்களா? லைக் ஃப்ரீ பிசினஸ் கிளாஸ் ட்ரிப், லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல ரூம், கேஷ்பேக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து காசு வருது? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் கிட்ட இருந்து தான். ஒரு 100 பேர் கிரெடிட் கார்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நம்மள மாதிரி ஆளுங்க 90 பேர் மினிமம் டியூ மட்டும் தான் கட்டுறாங்க. இதனால இஎம்ஐ நிறைய மாசத்துக்கு நீங்க கட்டணும். ஆனா அந்த பேலன்ஸ் 10 பேர் இந்த சிஸ்டம் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி அவங்க கிரெடிட் ஸ்கோரை பில்டப் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ காம்பவுண்டிங்ல பாசிட்டிவ் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவும் இருக்கு. அண்ட் அந்த நெகட்டிவ் சைடு மட்டும் நீங்க மாட்டிடாதீங்க. அப்புறம் உங்க லைஃப்ல அந்த கடன் அடைக்கிறதுக்கே போயிடும். மறுபடியும் வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அவருக்கு ஆவரேஜா 20% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. பட் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் ஆவரேஜா 24 to 30% இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றாங்க. இதுல இருந்தே அவங்களோட பிசினஸ் மாடல் நம்ம புரிஞ்சுக்கலாம். பில்ட் எ சிஸ்டம். ஹை growth ஹேண்ட் புக் அப்படின்ற புக்ல பேஜ் நம்பர் 126ல ஒரு பவர்ஃபுல் லைன் இருக்கு. Will you teach me how to be a CEO? அண்ட் இது கேட்டது ஒரு சாதாரண ஆள் இல்ல. ஓபன் ஏஐ, அதாவது சாட் ஜிபிடியோட ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மேன் அவரோட மென்டார் கிட்ட இந்த क्वेश्चனை கேக்குறாரு. இன்னைக்கு அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா இருக்காரு. ஆனா அவரோட ஜர்னி ஸ்டார்டிங்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ணிருக்காரு. அவரோட பிசினஸ் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவரோட மென்டார் கிட்ட இந்த கேள்வியை கேக்குறாரு. அதுக்கு அவர் ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. எதுவுமே சரியா போலியா? கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? சிஸ்டம் கிராஷ் ஆகுதா? பிசினஸ் மோசமாயிட்டே போகுதா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கொஞ்ச நாள் அதை அப்படியே விட்டுரு. சும்மா டெம்பரரி சொல்யூஷன்ஸை தேடி ஓடாத. அதோட ரூட் காஸ் என்னன்னு பாரு. ஃபெயிலியர்ஸை குறைக்கணும்னா சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ ஒரு நல்ல சிஸ்டம் பில்ட் பண்ணு, உன்னோட நிலைமை தானா சேஞ்ச் ஆகும்னு சொன்னாரு. அண்ட் அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு கோடி கோடியா ஏர்ன் பண்றாரு. சோ இததான் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கும் சொன்னேன். என் ஃப்ரெண்டு ராகுலுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாம் பார்த்து அவன் ரொம்பவே மோட்டிவேட் ஆகி மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. பட் அதை கன்சிஸ்டன்டா பண்ணல. ஒரு மாசம் 5ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணா, அடுத்த மாசம் 25ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணா,
எப்பவுமே மேனுவலா அவனே ஆப்பை ஓபன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோக்கு போய் மேனுவலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் அவனுக்கு சிம்பிளா ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்தேன். இப்படி மேனுவலா இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்து, ஒரு ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபி செட்டப் பண்ணு. அவனும் அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணான். இப்போ எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சிஸ்டம் வெர்சஸ் வில் பவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு வில் பவர் தான் அதிகமா நம்பிட்டு இருக்கோம். இதை நீங்க நியூ ரெசல்யூஷன் செட் பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா பார்க்கலாம். உடம்ப குறைக்கணும்னு கோல் செட் பண்ணுவாங்க. அண்ட் வீட்ல ஜங்க் ஃபுட் இருக்கும் அண்ட் அதை சாப்பிடக்கூடாதுன்னு வில் பவர் யூஸ் பண்ணுவாங்க. வீட்ல மத்தவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடறத பத்தி இவங்க ரொம்பவே டெம்ட் ஆவாங்க. கூடி சீக்கிரம் கோலை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவாங்க. அவங்க கோல் ஃபெயில் ஆனதுக்கான காரணம் அவங்க வில் பவரை மட்டும் நம்பினதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கிட்டையும் வில் பவர்ன்றது லிமிட்டடா தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல காலி ஆயிடும். அப்புறம் நீங்க உங்க கோலை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. பட் இதுவே ஒரு சிஸ்டமா செட் பண்ணா, லைக் உங்க ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஜிம் ஜாயின் பண்ணா, வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஜிம் போயிட்டு வந்துடலாம். மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு போகணுமா, பேசாம நாளைக்கு சேர்த்து போயிடலான்னு யோசிக்க தேவையில்லை. ரிச் பீப்புள் இதுதான் பண்றாங்க. அவங்க வில் பவரை நம்ப மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கு நீங்க அதிக எஃபோர்ட் போடணும் அண்ட் அதை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கணும். இதுவே ஒரு சிஸ்டமா செட் பண்ணிட்டா, லைக் ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபி, ஒரு வாட்டி செட் பண்ணா போதும். அதை பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை. 5ஆம் தேதி வந்தா போதும் தான் மணியை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடும். இது நீங்க எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் கிராசரிஸ் வாங்கணுமா, இதையே உங்க கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். சோ தட் அந்த 10% பீப்புள் மாதிரி உங்களாலையும் ஹை ரிவார்ட்ஸ் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா நான் ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன். அதுல காஷிப் அன்சாரின்றவர் பேசினாரு. இவர் ஜிண்டால் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு. இவர்கிட்ட 30க்கும் அதிகமான கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. பட் இது வரைக்கும் எந்த பேமெண்ட் அவர் மிஸ் பண்ணதே இல்லையா. அண்ட் பல ரிவார்ட்ஸ் இதுல இருந்து அவர் எடுத்திருக்காரு. இதுக்கு காரணம் அவர் ஒரு பினான்சியல் சிஸ்டம் யூஸ் பண்றாரு. இது ஆட்டோமேட்டிக்கா அவரோட கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் எப்படி ஆட்டோமைஸ் பண்றதுன்னு பாத்துக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு டிராப்ல இருந்து தப்பிச்சு அண்ட் அது உங்களுக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட லெசன், ரிச் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம் while the middle class focus on will power. ஃபோக்கஸ் ஆன் financial security. ஃப்ரெண்ட்ஸ், ஷாருக் கானோட பாசிகர்ன்ற மூவில அவர் ஒரு பிசினஸ் மேன் கூட பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ அந்த பிசினஸ் மேன் சொல்லுவான், என்னோட பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சு பட் நான் சேஃபா தான் இருக்கேன்னு. இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதை குட் அண்ட் பேட் ரெண்டு வேலையுமே யூஸ் பண்ணலாம். நம்ம விஜய் மாலியா மாதிரி என்னதான் அவர் பேர்ல கோடி கோடியா லோன் இருந்தாலும் அவர் ஜாலியா தான் இருக்காரு. பட் கைண்ட் டிஸ்க்ளைமர், நீங்க இதை கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. சோ இதை எப்படி பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்றது? ஒரு பிசினஸ் மேன் இருந்தா அவன் 2 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னு செம சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இயர்லி 10 crore ப்ராஃபிட் வருது. இன்னொன்னு அவ்வளவு சக்சஸ் இல்ல, 5 lakhs தான் ப்ராஃபிட் வருது. சோ அவனுக்கு வர ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணான். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் ஒரு பிசினஸ்ல மட்டும் ரீஇன்வெஸ்ட் பண்றான்? 2 பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணா ரெண்டுமே க்ரோ ஆகும்ல. பட் அப்படி பண்ணா அவனோட ப்ராஃபிட் பெருசா இன்க்ரீஸ் ஆகாது. 2வது பிசினஸ் சரியா க்ரோ ஆகல, மேபி அது க்ளோஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு. அதுல ஃபோக்கஸ் பண்றதை விட நல்ல க்ரோ ஆகிற பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு பிசினஸ் ஆச்சு நல்ல ரன் ஆகும்ல. பட் இத மோஸ்டா யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் நல்லா சம்பாதிச்சாலும் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். திடீர்னு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வந்தா கூட என்ன பண்ணுவீங்க? அது சமாளிக்க தேவையான சேஃப்டி ஃபண்ட் உங்ககிட்ட இருக்கா? இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் தான் இன்சூரன்ஸ். ஆனா நம்ம ஊர்ல இதுக்கு ஒரு நெகட்டிவ் பிக்சர் உருவாக்கிட்டாங்க. பட் நிஜமாவே சொல்றேன், இன்சூரன்ஸ் இஸ் a குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure சொல்லுவாங்க. சோ அது வரட்டும் பார்த்து போன்னு இருக்கிறத விட முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுறது நல்லது. பட் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபுல் டீடைல்ஸ் படிச்சு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் நிறைய டைம்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா பில் 5 lakhs வந்திருக்கும். சரி, நம்ம கிட்ட தான் 10 lakhsக்கு கவரேஜ் இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க வெறும் 2 lakhs தான் இதுல கவர் ஆகும்னு ஒரு பெரிய குண்டை போட்டுருவாங்க. கேட்டா இதுல ஃபைன் பிரிண்ட்ஸ்ல இருக்கு, டீடைல்ஸ்ல இருக்குன்னு சொல்லி ஏதேதோ சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குரூஷியலான டாபிக். சோ இத பத்தி நாங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல இன்சூரன்ஸ்னு போடுங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். மணி வெர்சஸ் ஸ்டேட்டஸ் கேம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நான் பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், பினான்சியலா ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அவங்க கிட்ட போய் டீடைல்டா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு பாருங்க. நல்ல பந்தாவா சுத்தணும், பெரிய கார் வாங்கணும், அக்கம் பக்கத்திலேயே நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், இப்படி ஸ்டேட்டஸ பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. சோ இவங்க பினான்சியலி ஸ்ட்ராங்கா விரும்பல, மத்தவங்க நம்மள பார்த்து பொறாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டேட்டஸ் கேம். இதை நீங்க மிடில் கிளாஸ் மேரேஜ்லயே பார்க்கலாம். என்னதான் அவங்க பாவர்ட்டில இருந்தாலும் நல்ல கடனை வாங்கி பெருசா கல்யாணத்தை பண்ணுவாங்க. பாக்குற எல்லாருமே பெரிய மண்டபம் தான், செம்மையா பண்ணிருக்கான், அப்ப நிறைய சம்பாதிப்பான் போலன்னு நினைப்பாங்க. பட் ரியாலிட்டி நமக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க கிட்ட 10 ரூபாய் கூட இல்லைன்னு. எதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கேம்? இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? மேபி அன்னைக்கு எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. பட் 1 or 2 daysல இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க பழைய நிலைமைக்கு போக வேண்டியதுதான். பட் ரியல் ரிச் பீப்புள் ஸ்டேட்டஸ் கேம் விளையாட மாட்டாங்க, அவங்க மணி கேம் தான் விளையாடுவாங்க. இதை நீங்க அவங்கள பார்த்தாலே தெரியும். பார்க்க சிம்பிளா தான் இருப்பாங்க. யாரா இவன் இவ்வளவு சிம்பிளா இருக்கான்னு நினைப்போம்.
ஆனா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல பார்த்தா கோடி கோடியா பணம் இருக்கும். இது நீங்க ஜோஹோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்பு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல சிம்பிளா பேண்ட் ஷர்ட் வேஷ்டி சட்டைன்னு எப்பவுமே சுத்துவாரு. பார்க்க மிடில் கிளாஸ் மாதிரி தான் தெரியும். அவர்கிட்ட 45,000 கோடிக்கு அதிகமா சொத்து இருக்கு. இவர் மட்டும் இல்ல, பில் கேட்ஸ், வாரன் பஃபட், மார்க் ஜக்கர்பர்க்னு எல்லாருமே பார்க்க சிம்பிளா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மணி ஏர்ன் பண்றது அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இல்ல, அவங்க லைஃப இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், அப்போ முகேஷ் அம்பானி அவர் ஃபேமிலி மேரேஜுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாரு? இது ஸ்டேட்டஸ் கேம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஸ்டேட்டஸ் கேம் தான். பட் அது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் மணி கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. என்ன பண்றதே தெரியாத அளவுக்கு பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அப்படி பண்றோமா? யோசிச்சு பாருங்க. சோ ஃபைனலா இப்ப சொன்ன எல்லாத்தையும் ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்த்து முடிச்சுக்கலாம். உங்ககிட்ட இப்போ ஒரு 1 lakh ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் எவ்ரி இயர் 100% கேரண்டியோட உங்களுக்கு 20% CAGR இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்க மணி எப்போ டபுள் ஆகும்னு தெரிஞ்சுக்க ரூல் ஆஃப் 72 ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம எக்ஸாம்பிள் படி பார்த்தா 72 டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு 3.6 இயர்ஸ். அப்போ எவ்ரி 3.6 இயர்ஸ்க்கு உங்க மணி டபுள் ஆகும். சோ அடுத்த 30 இயர்ஸ்க்கு இந்த பணத்தை அப்படியே விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3.6 இயர்ஸ்ல உங்க மணி 1 lakhல இருந்து 2 lakh ஆகும். 7.2 இயர்ஸ்ல இது 4 lakhs ஆயிடும். 10.8 இயர்ஸ்ல இது 8 lakhs. இப்படியே பார்த்தா அப்போ எவ்ரி 3.6 இயர்ஸ்க்கு உங்க மணி டபுள் ஆகும். சோ அடுத்த 30 இயர்ஸ்க்கு இந்த பணத்தை அப்படியே விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3.6 இயர்ஸ்ல உங்க மணி 1 lakhல இருந்து 2 lakh ஆகும். 7.2 இயர்ஸ்ல 4 lakhs போகும். அதுவே 10.8 இயர்ஸ்ல 8 lakhs ஆகும். இப்படி பண்ணா 28.8 இயர்ஸ்ல உங்க மணி 2.56 crore இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 1 lakh தான், பட் உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் 2.56 crore. இதுவே நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் உங்ககிட்ட ஒரு 1 lakh தரேன், ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு எனக்கு 2.5 கோடி ரூபாய் திரும்ப கொடுன்னு சொல்லுங்க, அவன் கல்ல தூக்கி நம்ம மண்டையில அடிச்சிடுவான். ஆனா காம்பவுண்டிங் உங்களுக்கு இதுதான் பண்ணுது. பட் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இதுல இன்ஃப்ளேஷனும் ஆக்ட் ஆகும். பட் எப்படி பார்த்தாலும் அந்த அமௌண்ட் உங்க வீட்டுல வச்சா 30 இயர்ஸ் இல்ல 3000 இயர்ஸ் ஆனாலும் அது 1 lakh தான் இருக்கும். இதுல இன்ஃப்ளேஷன் படி பார்த்தா இன்னமும் கம்மியா இருக்கும். ஆனா காம்பவுண்டிங் அதை எவ்ரி இயர் க்ரோ பண்ணிட்டே இருக்கும். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க லைஃப்ல அப்ளை பண்ணா உங்க பினான்சியல் லைஃப் மட்டும் இல்ல, பர்சனல், ப்ரொஃபஷனல், அகாடமிக்னு எல்லா ஏரியாவும் பசுமையா இருக்கும். அண்ட் இதை தான் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.